ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியமான உணவு முறைகளை செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போறேன். அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு ஸ்நாக் ஐட்டம். இதோட மெயின் இன்கிரிடியன்ட் மாப்பிள்ளை சம்பா அவல். இந்த மாப்பிள்ளை சம்பா அவலே ஜென்ரலா உடம்புக்கு ரொம்ப நல்லது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அது. இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் சிவப்பு நிறத்துல இருக்கும். அதுல ஆந்தோசியானின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அது நம்மளோட ஏஜிங் ப்ராசஸை தள்ளி போடுது. ஆஸ்டியோபெராசிஸ்ங்கிற எலும்பு தேய்மானம் வராம தடுக்குது. ஈஸிலி டைஜஸ்டபிள். இதுல ஃபைபர் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால நம்ம சர்க்கரை அளவு நம்ம ரத்தத்தோட கலக்கிறதையும் தாமதப்படுத்துது. இப்படி நிறைய பயன்களை கொண்ட இந்த சம்பா அவலை மெயின் இன்கிரிடியண்டா வச்சு அது கூட பொட்டுக்கடலை, வறுத்த நிலக்கடலை, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் போன்ற மற்ற பருப்பு வகைகளையும் வச்சு இந்த ஸ்நாக் ஐட்டம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அவல் மெயின் இன்கிரிடியண்டா வச்சு பண்ண போற இந்த ஸ்நாக் ஐட்டத்தோட பேரு சிவுடா இல்லைன்னா நம்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறதுல ஷாலோ ஃப்ரை, கொஞ்சமா எண்ணெய் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் பண்ண போறோம். மிக்சர் மாதிரி தான் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக். இதை எல்லா வயதினரும் சாப்பிடலாம். இந்த ஸ்நாக்கை அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பத்த வச்சுக்கலாம். அடுப்புல அடி கனமான ஒரு வாணலியை வச்சு சம்பாவல, அதுதான் மெயின் இன்கிரிடியன்ட்ங்கிறதுனால அதை கொஞ்சம் கூட போட்டுப்போம் நம்ம. வெறும் வாணலியில சம்பாவல நல்ல சூடு வர வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதை அவல்ல சூடு வர வரதான் அது கிறிஸ்பியா மாறும். அது இப்போ நல்ல சூடு வந்தாச்சு. 3 நிமிஷமா ஆயாச்சு. இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இந்த வாணலியில எண்ணெய் சேர்க்கணும். மரச்செக்கு கடலெண்ணெய், ஊர் சந்தையில வாங்கின மரச்செக்கு கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல முதல்ல கொப்பரை தேங்காய் இருந்தா கொப்பரை தேங்காய் போடலாம். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ரொம்ப மெல்லிசா செவின சாதா தேங்காயை போடுறேன். இப்போ இதுல பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் இவ்வளவும் போட்டிருக்கேன். இதை 2 கொஞ்சம் பரட்டிட்டு வறுத்த நிலக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி, பொட்டுக்கடலை, பாதாம் எல்லாமே நல்லா செவந்தாச்சு. எல்லாம் இப்போ நல்லா செவந்த உடனே
இதுல மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு ஆரம்பத்திலேயே சேர்த்தாதான் எல்லாத்தோடையும் இது நல்ல ஈவனா கலக்கும். காரத்துக்கு மிளகாய் தூள், லேசா புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை அணைச்சிட்டு இதுல ஆம்ச்சூர் பவுடருங்கிற மாங்காய் பவுடர், இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், இது லேசா ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். அது வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த அவலை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இந்த வானலியில இந்த சூடு வந்து போறோம், திருப்பி சூடாக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக செய்யறீங்கன்னாக்க மிளகா பொடியோட அளவை கம்மி பண்ணிட்டு சாட் மசாலா போட்டுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் சாட் மசாலா போட்டா. இல்ல கரம் மசாலா வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான், அது எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கரகரன்னு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் இனிப்புக்காக சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சிவுடா ரெடி. இத நல்லா ஆறின அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 10 நாள் 15 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். இது கெட்டு போகாது. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. ஈவினிங் காஃபி இல்ல டீயோட இந்த மாதிரி இந்த சிவுடா நம்கீனை வச்சு கொடுத்தாக்க ஒரு மாலை நேர சிற்றுண்டி, ஆரோக்கியமான சிற்றுண்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.